ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வார்த்தையில் விடுதலை நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திக்க கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக கர்த்தருக்கு நான் நன்றியை எடுக்கிறேன். நீண்ட நாட்களுக்கு பின்பாக உங்களை சந்திக்க கர்த்தர் ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். இந்த நாளிலே கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் உங்களோடு பேசுவாராக. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம் நான் வாசிக்கிறேன். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட. எழுந்து நட. நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட. இன்னைக்கு ஆவியானவர் இந்த இரவு வேளையிலே உங்களோடு தான் பேசி கொண்டிருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நிறைய வயதானவர்கள், வயது முதிர்ந்தவர்கள், எனக்கு பலனே இல்லை, என்னுடைய கட்டிலிருந்து எழும்ப முடியவில்லை, என்னுடைய கட்டிலிருந்து எழும்பி என்னுடைய வேலைகளை என்னால் செய்ய முடியல அப்படின்னு நீங்கள் கண்ணீரோடு இருக்கிறீங்க. என்னுடைய வேலையை செய்கிறதுக்கு இன்னொரு நபரை உதவிக்கு தேட வேண்டி இருக்கிறது என்று ஒரு அங்கலாய்ப்போடு இருக்கிறீங்க. இன்னைக்கு இந்த ராத்திரி வேளையிலே அன்னைக்கு பேதுருவின் மூலமாய் அந்த சப்பானிக்கு வந்த வார்த்தை, முடவனுக்கு வந்த வார்த்தை, நடக்க முடியாதவனுக்கு வந்த வார்த்தை, இந்த ராத்திரி வேளையிலே ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார், உங்களோடு பேசுகிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட. நீ எழுந்து நட. இந்த வார்த்தையை சொன்ன உடனே இயேசுவின் நாமத்திற்கு அவ்வளவு வல்லமை உண்டு, இயேசுவின் நாமத்திற்கு அவ்வளவு மேன்மை உண்டு, இயேசுவின் நாமத்திற்கு அவ்வளவு ஆசீர்வாதங்கள் உண்டு. அடுத்த வசனம் சொல்லுகிறது, 7வது வசனம், உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. இந்த ராத்திரி வேளையிலே இந்த வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினால் உங்க நடக்க முடியாத கால்கள், உங்க செயல்படாத கைகள் இப்பொழுது செயல்பட ஆரம்பிக்கிறது. உங்க கைகளில் இருக்கிற எலும்புகள் நினமுள்ளதாய் மாறுகிறது. உங்க கால்களில் இருக்கிற எலும்புகள் நினமுள்ளதாய் மாறுகிறது. உங்க மூட்டு எலும்புகள் நினமுள்ளதாய் மாறுகிறது. வேத வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது. ஏசாயா 58ஆம் அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, அவர் உன் எலும்புகளை அவர் நினமுள்ளதாக்குவார், நினமுள்ளதாக்குவார். அந்த வார்த்தை கடந்து வந்த உடனே 7வது வசனம் சொல்லுகிறது, அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது, அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. குதித்து எழுந்து நடந்தது மாத்திரமல்ல, அவன் தேவனை துதித்தான், அவன் தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். நீண்ட நாட்களாக ஆலயத்துக்கு கூட போக முடியாதபடி, ஆராதனைக்கு கூட போக முடியாதபடி முடக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, என் அன்பு அப்பா, என் அன்பு அம்மா, என் வயதானவர்களே, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இயேசுவின் நாமத்தினால் உங்க படுக்கையை விட்டு எழும்புங்க, உங்க படுக்கையை விட்டு எழுந்து நில்லுங்க. இப்பொழுதே உங்களுடைய கால்கள் பலன் அடைகிறது, உங்களுடைய கைகள் பலன் அடைகிறது. நீங்க நடந்து பாருங்க, நீங்க நடந்து பாருங்க. இந்த நிமிஷமே உங்க கால்களில் கர்த்தர் வல்லமையை அனுப்புகிறார். அந்த வல்லமை சாதாரணமான வல்லமை அல்ல. காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணின வல்லமை. அந்த வல்லமை சாதாரணமான வல்லமை அல்ல. பெண்மான்களை ஈனச் செய்த வல்லமை. அந்த வல்லமை சாதாரணமான வல்லமை அல்ல. கேதுரு மரங்களை முறித்த வல்லமை. அந்த வல்லமை சாதாரணமான வல்லமை அல்ல. 12 வருடம் இரத்த போக்கினால் பாடுபட்டு கொண்டிருந்த அந்த சகோதரி வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டபோது வஸ்திரத்தின் ஓரத்திலிருந்து புறப்பட்டு போய் அந்த மகளுடைய சரீரத்தை புதிதாக்கின வல்லமை. அந்த மகளுடைய சரீரத்தை சரீரத்திலே புது உறுப்புகளாய் மாற்றின அதே வல்லமை உங்க கால்களுக்குள் இறங்கி கொண்டிருக்கிறது. உங்களுடைய மூட்டு பகுதிக்குள் இறங்கி கொண்டிருக்கிறது. உங்களுடைய நடு முதுகுக்குள் இறங்கி கொண்டிருக்கிறது.
கொண்டிருக்கிறது. உங்களுடைய இடுப்பு பகுதிக்குள் இறங்கி கொண்டிருக்கிறது. உங்க மணிக்கட்டுக்குள், உங்க ஷோல்டர் பகுதிக்குள் இறங்கி கொண்டிருக்கிறது. இந்த நிமிஷமே நீங்க செக் பண்ணி பாருங்க. இந்த நிமிஷமே நீங்க செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணி பார்க்கும் போதே நீங்க தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீர்கள். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீர்கள். குறிப்பிட்ட வருஷங்களுக்கு முன்பாக 2019 ஆண்டு செப்டம்பர் 19 என்னுடைய தகப்பனாருக்கு காலையில் திடீரென்று ஒரு கை செயல்படாமல் போய்விட்டது. வலது கை செயல்படாமல் போய்விட்டது. உடனே நாங்கள் டாக்டர்ஸ்கிட்ட போனபோது டாக்டர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, இது பிரெயினில் போகிற இரத்த குழாய்களில் இரத்த ஓட்டங்கள் எல்லாம் ரொம்ப ஸ்லோவாக போகுது, அதனால் ஒரு ஸ்கேன் எடுக்கணும் மண்டையை அப்படின்னு சொல்லி ஸ்கேன் சென்டருக்கு அனுப்புனாங்க. ராஜபாளையம் ஆர்த்தி ஸ்கேனுக்கு கடந்து சென்றோம். அங்கே சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, இது ஏஜ் ஃபேக்ட், இது வயதான காரணத்தினால் வந்த ஒரு காரியம் அப்படின்னு சொல்லி அவர்கள் சொல்லிட்டாங்க. நாங்கள் டாக்டர்கிட்ட பேசுகிறோம். டாக்டர் சொன்னார். டாக்டர்கிட்ட நாங்கள் கேட்டோம், டாக்டர் இந்த வலது கை செயல்படுமா அப்படின்னு கேட்டபோது, டாக்டர் கிறிஸ்தவ டாக்டர் தான், அவர் சொன்ன ஒரு வார்த்தை, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயரே உயரே மேலே மேலே போவார்கள் அப்படின்னு வசனத்தை இந்த வார்த்தையின் மூலமாய் சொன்னார்கள். அவர் சிம்பாலிக்கா அவ்வளோதான், வயசாயிருச்சு, இனிமே கை செயல்படாது, அவர் செத்து போவார் அப்படிங்கிறத சிம்பாலிக்கா இந்த வசனத்தின் இந்த வார்த்தையின் அடிப்படையில் அவர் சொன்னார். உடனே என் தகப்பனாரை அழைத்து அந்த ரூமை விட்டு வெளியே வந்த உடனே ஏசப்பாட்ட சொன்னேன், ஏசப்பா, இந்த டாக்டருக்கு முன்னாடி என் தகப்பனாருடைய கைகள் மீண்டும் செயல்படணும். மறுபடியும் இதே கையினால் என் தகப்பனார் சாப்பாடை சாப்பிடணும். இதே கையினால் கரங்களை உயர்த்தி தேவாலயத்தில் அவங்க ஆராதனை நடத்தணும். அவங்க உபவாச கூட்டங்களிலே ஜெப குறிப்பு நடத்தணும். அவங்க கர்த்தரை இதே கையினாலே துதிக்கணும் என்று சொல்லி நான் வைராக்கியத்தோடு வீட்டுக்கு நான் கடந்து சென்று தேங்காய் எண்ணெயை எடுத்தேன். இயேசுவின் இரத்தமாய் மாறட்டும் என்று சொல்லி ஜெபித்தேன். அந்த நிமிஷத்திலிருந்து என் தகப்பனாருடைய அந்த வலது கையிலே இயேசுவின் நாமத்தினால் இந்த கை செயல்படட்டும், இந்த இயேசுவின் நாமத்தினால் இந்த கை நீட்டப்படட்டும், இயேசுவின் நாமத்தினால் இந்த கையினால் செய்யப்பட வேண்டிய வேலைகள் எல்லாம் தவறாமல் செய்யப்படட்டும் என்று நான் அப்படியே கையில் அப்படியே தேய்ச்சி விட ஆரம்பிக்க ஓரிரு நாட்களிலேயே என் தகப்பனாருடைய வலது கை செயல்பட ஆரம்பித்தது. இயேசுவின் நாமத்தினால் செயல்பட ஆரம்பித்தது. இயேசுவின் நாமத்தினால் செயல்பட ஆரம்பித்தது. அதற்கு பிறகு 2 ஆண்டுகள் என் தகப்பனாருடைய கைகள் செயல்பட்டது. கடைசி ஏசப்பாட்ட அவங்க கடந்து போயிட்டாங்க. வயதான என் தகப்பனாருக்கே ஆண்டவர் அற்புதம் செய்வாரானால், இன்னும் வாழ வேண்டிய உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செய்ய அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். எந்த காரியம் செய்ய முடியாமல் இருக்கிறதோ, இப்பொழுது ஒரே ஒரு நாமம் இருக்கிறது, இயேசு என்கிற நாமம். இப்பொழுதே நீங்க செயல்படாத வலது கையா இயேசுவின் நாமத்தினால் நான் நீட்டுகிறேன் என்று நீங்க நீட்டி பாருங்க, உங்க கை செயல்பட ஆரம்பிக்கும். இடது கை செயல்படலையா, இயேசுவின் நாமத்தினால் என்று சொல்லி நீங்க நீட்டி பாருங்க, இப்பொழுது உங்க இடது கை செயல்பட ஆரம்பிக்கும். ஒருவேளை உங்க வலது கால் ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க முடியலன்னு நீங்க கவலைப்பட்டு இருக்கிறீங்களா? இயேசுவின் நாமத்தினால் நான் எடுத்து வைப்பேன் என்று நீங்க எடுத்து வைக்கும் போகுது உங்களுடைய கால்கள் கரடுகள் பலனடைவதை நீங்க பார்ப்பீங்க. கால்கள் கரடுகள் பலனடைவதை நீங்க பார்ப்பீங்க. இப்ப நான் இந்த வார்த்தையை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கும் போதே கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தை உங்களுக்குள் கடந்து வந்து கொண்டிருக்கும் போதே ஜீவன் இறங்கி கொண்டிருக்கிறது. ஏனென்றால் வேத வசனம் சொல்லுகிறது, யோவான் 10:10, அவர் ஜீவன் கொடுக்க வந்தார், அந்த ஜீவன் பரிபூரணம் அடைய வந்தார். இந்த இரவு வேளையிலே உங்களுடைய கால்களை முடக்கி வைத்திருக்கிற, உங்க கைகளை முடக்கி வைத்திருக்கிற எல்லா சத்துருவின் வல்லமைகள் அழிக்கப்படும், எல்லா சாத்தானின் தந்திரங்கள் அழிக்கப்படும். இப்ப பேசிக் கொண்டிருக்கும் போதே உங்க ரைட் சைடு கை, ரைட் சைடு கால் செயல்படாமல் இருக்கிற ஒரு 45 வயது நிரம்பின ஒரு சகோதரன் ஆவியானவர் சொல்லுகிறார், ஒரு செய்வினை கட்டின் நிமித்தமாய், ஒரு பிள்ளி சூனிய கட்டின் நிமித்தமாய் உங்களுடைய கை செயல்படாமல் இருக்கிறது, உங்களுடைய
கால் செயல்படாமல் இருக்கிறது. இப்பொழுதே அந்த சாத்தானின் வல்லமைகளை அழிக்கும்படியாய் கர்த்தருடைய வல்லமை உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது. அந்த சூனிய வல்லமைகளை கர்த்தர் இப்பொழுது தம்முடைய வல்லமையினால் அழிக்கிறார். அந்த பிள்ளி சூனிய வல்லமைகள் இப்பொழுது அழிக்கப்படுகிறது. உங்கள் பேரில் எழுதப்பட்ட எல்லா காரியங்களையும் இப்பொழுதே கர்த்தருடைய வல்லமை சுட்டரித்து போடுகிறது. இப்பொழுது ஒன்றே ஒன்று செய்யுங்கள். இயேசுவின் நாமத்தினால் உங்க கையை நீட்டி பாருங்க. இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதே உங்களுடைய காலை நீட்டி பாருங்க. இப்பொழுது உங்களுடைய கால்களும் கைகளும் செயல்பட ஆரம்பிக்கிறது. இப்பொழுதும் கூட நாம் இருந்த இடத்துல கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? நன்றி இயேசப்பா, கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக, கர்த்தருடைய மகிமை இறங்குவதாக, கர்த்தருடைய பிரசன்னம் இறங்குவதாக, கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக. இறங்கி கொண்டிருக்கிறது, இறங்கி கொண்டிருக்கிறது. முடக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிற பிசினஸ், முடக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிற பிசினஸ் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினால் ஹல்லேலூயா பிசினஸ் முடக்கி வச்சிருக்கிற பொல்லாத பிசாசே, பிசினஸ் செய்ய முடியாதபடி முடக்கி வச்சிருக்கிற பொல்லாத பிசாசே, இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதே ஹல்லேலூயா அந்த எல்லையை விட்டே நீ போ. ஹல்லேலூயா அந்த எல்லையை விட்டே நீ போ. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு சகோதரர் வீட்டில் இருந்து கடைக்கு போகும்போது சந்தோஷமாக தான் போகிறீங்க. ஆனால் கடையில் நீங்கள் அந்த சீட்டில் உட்காரும் போது உங்களை அறியாமே ஏண்டா இந்த இடத்துல இருக்கிறோம், ஏண்டா இந்த பிஸ்னஸ் செய்கிறோம், இதை விட்டு ஓடிடலாமோங்கிற அந்த சிந்தனைகள் எல்லாம் உங்களுடைய இருதயத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்பொழுதே ஆவியானவர் உங்களுடைய வியாபார ஸ்தலத்தை சுற்றிலும் யோபு 1:10 சொன்னது போல வேலியை வைக்கிறார். ஹல்லேலூயா. வன்கண்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பின வன்கண்கள் அழிக்கப்படுகிறது. உங்களுக்கு விரோதமாக எழும்பின சாத்தானின் சேனைகள் இப்பொழுது அழிக்கப்படுகிறது. உங்களை முடக்க நினைச்ச, உங்க பிசினஸ் முடக்க நினைச்ச சாத்தானின் வல்லமைகளும் சாத்தானின் சேனைகளும் சாத்தானின் கிரியைகளும் இந்த இரவு வேளையில முடக்கி போடப்படுகிறது. நன்றின்னு சொல்லுங்க, நன்றின்னு சொல்லுங்க, நன்றின்னு சொல்லுங்க. ஒரு வாலிபன் ஹல்லேலூயா காலேஜில் படிக்கும் போதெல்லாம் நல்லா படிக்க முடிகிறது. மரத்துக்கு அடியில் உட்கார்ந்து படிக்கும் போதெல்லாம் நல்லா படிக்க முடிகிறது. ஆனால் நீங்க தங்கி இருக்கிற அந்த அறைக்குள்ள ஹாஸ்டலுக்குள்ள போன உடனே ஆனால் உங்களுக்கு படிக்கிற எண்ணமே வர்றதில்லை, உங்களுக்கு படிக்கக்கூடிய மைண்டே இருக்கிறது இல்லை. இது எதனால நீங்க யோசிச்சு கொண்டிருக்கிறீங்க. இப்பொழுதே ஆவியானுடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. உங்களுக்கு விரோதமா எழும்பி கிரியை செய்கிற ஒரு செத்த ஆவியின் கிரியை இப்பொழுதே உங்களுடைய ரூமை விட்டு, உங்களுடைய ஹாஸ்டலை விட்டு இப்பொழுது புறப்பட்டு பாதாளத்துக்கு போய் கொண்டிருக்கிறது. நன்றின்னு சொல்லுங்க. இம்னே இயேசுவின் நாமத்தினால் நீங்க உட்கார்ந்து அதே இடத்துல படிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் ஞானத்தை கொடுக்கிறார், கர்த்தர் தம்முடைய வல்லமையை கொடுக்கிறார். இப்பொழுதே கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆவியினால் உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. குடி பழக்கத்துக்கு அடிமையாக்கி வைத்திருக்கிற, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, காலையில் எழும்பின உடனே குடி, இரவுல குடி, மதியானத்தில் குடி, வேலைக்கு போகாம வியாபாரத்துக்கு போகாம ஹல்லேலூயா கணவனை முடக்கி வச்சிருக்கிற அந்த பிசாசு இப்பொழுதே குடிவரியின் ஆவி, ஹல்லேலூயா வஞ்சிக்கிற ஆவி இப்பொழுது உங்கள் குடும்பத்தை விட்டே போகிறது, உங்க சந்ததியை விட்டு போகிறது, உங்க கணவனை விட்டு போகிறது, உங்க பிள்ளையை விட்டு போகிறது. நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது, கர்த்தருடைய மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது, கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி கொண்டிருக்கிறது, கிறிஸ்துவின் ஜீவன் இறங்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி சொல்லுங்க. நன்றி இயேசப்பா, நன்றி இயேசப்பா, நன்றி இயேசப்பா, நன்றி நன்றி நன்றி. எங்களை தாழ்த்துகிறோம், உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.